Star High Secondary School video classes for 10th standard mathematics. Happy morning students. Today we are going to see exercise 3.15. First question, a garment shop announces a flat 50% discount on every purchase of items for their customers. So draw the graph for the relationship between the marked price and the discount. Hence find first subdivision the marked price when a customer gets a discount of rupees 3250 from graph, and second subdivision also the discount when the marked price is rupees 2500. So ஒரு garmentல 50% discountக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அந்த customer for every purchase of items. So ஒரு purchaseக்குமே நம்மளுக்கு 50% of discount கொடுக்குறாங்க. So you have to draw the graph with the help of a relationship between marked price and the discount. So the marked price க்கும் discount க்கும் தான் நம்ம graph draw பண்ண போறோம். So இப்போ marked price எவ்வளவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு discount வந்து 3250 கிடைக்கும் அப்படின்றத graph வச்சு நம்ம find பண்ணோம். Similarly when the discount when the marked price is rupees 2500. So இப்போ marked price வந்து 2500 இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு discount கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம find பண்ணணும். So exercise 3.15. So நம்ம வந்து marked price வந்து x ன்னு வச்சுக்கிறோம், discount வந்து y ன்னு வச்சுக்கிறோம். இப்போ for example 50% of the discount அப்படின்னா இப்போ நம்ம 100 rupeesக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா 50% discountனா நம்ம half of the amount தான் pay பண்ணணும். So 100க்கு 50% discount அப்படின்னா நம்ம 50 rupees pay பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு 3250 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ண போகிறோன்னா 1000, 2000, 3000 and 4000 சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 1000க்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1000ல் பாதி, ஸோ இட் இஸ் 500, அண்ட் 2000க்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 1000, தென் 3000க்கு 50% டிஸ்கவுண்ட்னா 1500, அண்ட் 4000க்கு 50% டிஸ்கவுண்ட்னா 2000. ஸோ இப்போ பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸ் நம்மளுக்கு எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு என்னென்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸும் ஒய்யும் ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் இட் இஸ் அ டைரக்ட் வேரியேஷன். From the table, as x increases, y also increases. So it is a direct variation. That is y is equal to k into x, which is implies k is equal to y by x. So 500 divided by 1000, 1000 divided by 2000, 1500 divided by 3000, 2000 divided by 4000. So therefore k is equal to 500 divided by 1000, which is equal to 1000 divided by 2000, which is equal to 1500 divided by 3000, which is equal to 2000 divided by 4000. So you get the value of k is nothing but 1 by 2. அப்போ k ஓட value, that is constant of variation, is 1 by 2. So next we see the graph. So now we can see the graph in scale. In x-axis 1 cm is equal to 500 units, in y-axis 1 cm is equal to 500 units. ஸோ இங்கே நான் மார்க்டு ப்ரைஸையும் வந்து 1000 அப்படின்னு எடுத்ததுனால ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றதுனால 500 மார்க் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். சேம் ஆஸ் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்டு நான் 500, 1000, 1500 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிளாட் த பாயிண்ட்ஸ் 1000, 500, 2000, 1000, 3000, 1500, 4000, 2000. We will get a straight line. Because in direct variation we already seen that you get a graph as a straight line. Don't use pen in your graph note, use only pencil. உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால நான் பென்னால் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் திங், தட் இஸ் ஃபஸ்ட்டு டேபிளர் காலம் எக்ஸ் வந்து 1000. ஸோ எக்ஸ் 1000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் தான் நம்மளோட ஒய் ஆக்சஸ், அண்ட் மார்க் ப்ரைஸ் தான் நம்மளோட எக்ஸ் ஆக்சஸ். ஸோ இப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 1000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 500 கிடைக்கும். நெக்ஸ்ட் மார்க் ப்ரைஸ் வந்து 2000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 1000 கிடைக்கும். தென் மார்க் ப்ரைஸ் 3000 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து 2000 கிடைக்கும். ஸோ மார்க் ப்ரைஸ் வந்து 3000 அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 1500. தென் இஃப் மார்க் ப்ரைஸ் இஸ் 4000 அப்படின்னா நம்மளுக்கு 2000 கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போது நம்ம கொடுத்துருக்கிற டேப்லர் காலமுக்கு அப்படியே நம்ம ஆர்டர்ட் பேர் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன் அப்படியே
ஜாயின் பண்ணுறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள், பென்சிலாலே நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டர்ட் பேர் எழுதிக்கலாம். ஸோ ஏன் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர்ட் பேர் எழுதிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணல அப்படின்னா, நம்ம ஆர்டர்ட் பேர் எழுதிட்டு ஜாயின் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ட் பேர் எழுதுகிறேன். ஸோ ஆர்டர்ட் பேர் வந்து மஸ்ட். ஸோ 1000, 500, 2000, 1000, next 3000, 1500 and 4000, 2000. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஸ்ட்ரைட் லைன். Next what we are going to find is the marked price when a customer gets a discount of rupees 3250. ஸோ இப்போ உங்களுக்கு 3250 டிஸ்கவுண்ட் கிடச்சுன்னா அதோட மார்க் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். In the graph we can see a discount is the y-axis. ஸோ இதுதான் நம்மளோட 3000 அப்படின்னா இது 3500னா இங்கே வந்து பாதி. ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் வந்து 3250 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட 3250. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம 3550 அதில் அந்த ஸ்ட்ரைட் லைனை ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு எங்கே வந்து மார்க் ப்ரைஸ் கிடைக்கிது அப்படின்னா 6500. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணணும். இப்போ நான் லைட்டாக வந்து லைன் ஸ்லாண்டிங்காக போட்டதுனால பென்னுன்றதுனால என்னால் மாற்ற முடியல. ஸோ அதனால் வந்து நான் மறுபடியும் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த கரெக்டாக நம்மளுக்கு எங்கே லைன் இன்டர்செக்ட் ஆகுதோ ஸோ அதுதான் நம்மளோட மார்க் ப்ரைஸ். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6500, 3250. ஸோ இதுதான் நம்மளோட ஆர்டர்ட் பேர். The next question is when the marked price is 2500. ஸோ இதுதான் நம்மளோட 2500. ஸோ இப்போ மார்க் ப்ரைஸ் 2500 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகிறது எங்கன்னு பார்த்தோன்னா 1250. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பாயிண்ட் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இதோட ஆர்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2500, 1250. ஸோ இப்போ இதை நம்ம வேர்டிங்ஸில் எழுதிடலாம். ஸோ when rupees 3250 is the discount, then the marked price is rupees 6500. Then second one, when marked price is rupees 2500, then the discount is rupees 1250. Next problem number 2. Draw the graph of xy is equal to 24, x, y is greater than 0 using the graph. Find y when x is equal to 3 and x when y is equal to 6. So given xy is equal to 24, அது நம்மளோட equation 1 and choose பண்ணிக்கிறோம். We know that xy is equal to k. So xy is equal to k means it is an indirect variation. So from 1, xy is equal to 24, then y is equal to 24 by x. So இப்போ நம்ம டேபிளர் காலம் போட போகிறோம் xyக்கு. இப்போ xக்கு வந்து நான் வேல்யூஸ் 1 2 3 4 அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸுக்கு வந்து நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்க்கு வந்து 24. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய் வந்து 24/2 இஸ் 12. தென் எக்ஸுக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு டிவிஷனில் கேன்சல் பண்ணோன்னா 8 டைம்ஸ். தென் எக்ஸுக்கு வந்து 4 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 6. ஸோ 6 4s are 24. ஸோ இப்போ நம்மளுக்கு xy டேபிளர் காலம் தெரிஞ்சிச்சு. ஸோ the next step is you have to plot the points 1, 24, 2, 12, 3, 8, 4, 6. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இன்டைரக்ட் வேரியேஷன் சொல்லிட்டோம். ஸோ இப்போ டேபிளர் காலம் பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம போட்டது கரெக்டு தான். இது இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இது இன்னொரு வே ஆஃப் க்ராஸ் செக்கிங்.
So plot the points 1, 24, 2, 12, 3, 8 and 4, 6 in the graph and join the points by a smooth curve. ஸோ இப்போ நம்ம கிராஃபில் இந்த பாயிண்ட்ஸை plot பண்ணலாம். ஸோ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸ்கேல் இன் x axis 1 cm is equal to 1 unit and in y axis 1 cm is equal to 2 units. ஸோ இப்போ நம்ம x axis எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்னா 1 யூனிட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். y axis வந்து 2 யூனிட்ஸாக சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட டேபிளர் காலம் படி நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1, 24. ஸோ 1, 24. 1 in x axis and 24 in y axis. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் 1, 24. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2, 12. ஸோ 2 in x axis and 12 in y axis. ஸோ 2, 12. நெக்ஸ்ட் 3, 8. ஸோ 3 இங்கே இருக்கு 8 இங்கே இருக்கு. ஸோ 3, 8. தென் 4, 6. ஸோ 4 இங்கே இருக்கு 4, 6. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் இது கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைனாக இருக்காது, ஒரு கர்வாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம கர்வாக ட்ரா பண்ணிக்கலாம் வித்தவுட் யூஸிங் த ஸ்கேல். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஜஸ்ட் ஜாயின் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நான் பென்சிலால் தான் அந்த கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன் வித்தவுட் யூஸிங் த ஸ்கேல். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் வி கெட் அ கர்வ். இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஃபைண்ட் ஒய் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. எக்ஸுக்கு வந்து வேல்யூ 3ஆக இருக்கும்போது ஒய் என்னவாக இருக்கும்? நம்மளுக்கு டேபிளர் காலம்லேருந்தே தெரியும் எக்ஸு 3ஆக இருக்கும்போது ஒய் வந்து 8ஆக கிடச்சிச்சு. ஸோ அது கிராஃபில் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் எக்ஸ் வென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. ஃபஸ்ட்டு ஒன் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ எக்ஸ் வந்து 3ஆக இருக்கும்போது நம்மளுக்கு ஒய் ஆப்வியஸாக 8. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஒன். தென் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒய் வந்து 6ஆக இருக்கும்போது, இப்போ ஒய் வந்து 6ஆக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இதுதான் நம்மளோட ஒய் 6. இப்போ ஒய் 6ஆக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் என்னவா கிடைக்கும் அப்படின்னா 4ஆக கிடைக்குது. பிகாஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். Therefore, first one is when x is equal to 3, you get y is equal to 8. And second subdivision, when y is equal to 6, you get x is equal to 4. That's all. Next, problem number 3 is your homework problem. Graph the following linear function y is equal to 1/2 into x. Identify the constant of variation and verify it with the graph. Also find y when x is equal to 9 and find x when y is equal to 7.5. ஸோ நம்மளுக்கு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க y is equal to 1/2 into x. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் k. அப்போ y is equal to kx அப்படின்னா அது ஆப்வியஸாக டைரக்ட் வேரியேஷன். ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா நம்மளுக்கு தெரியும் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி டேபிளர் காலம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர்ட் பேர் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் கிடைக்கும். ஸோ அதில் எக்ஸுக்கு வந்து 9 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ணணும். அதே மாதிரி ஒய்க்கு வந்து 7.5 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்.